ஹாய் ஒருவன், என்னடா ரிவ்யூ போட மாட்டேன்னு சொல்லி ரிவ்யூக்கு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நான் யாரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எனக்கு என் பசங்க தான் முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் வர இருக்க இந்த சூழலில், ரவுண்டு 1 வர இருக்க சூழலில், ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 காரணங்களுக்கு தெரியட்டும். என்ன மேட்டர்னா, ஒரு நல்ல ரிவ்யூ, அதாவது ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக காசு வாங்கிட்டு பண்ணணும்னு என்னோட எண்ணம் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764 கவுன்சிலிங் கோடு. ஸோ நம்ம நிறைய காலேஜஸ் பற்றி பார்ப்போம். லோ ஃபீஸ் காலேஜ் பார்ப்போம், எப்படி உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்குமா, அந்த கட் ஆஃப் கிடைக்குமா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, எல்லாமே ஆனஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்தது தான் இது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உண்மைத்தன்மை என்னங்கிற கேட்டும்போது கேபிஆரில் ஒரு திடுக்கிடும் தகவல் கிடச்சிது. பயந்துராதீங்க, ஒன்றும் கிடையாது. சரி, கேபிஆர் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் வந்துடுவாராமா. டெய்லியும் வந்து கேம்பஸ்க்கு வந்துடுறாரு, விசிட் பண்ணுறாரு. அதனால் கேம்பஸே வந்து பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக க்ரீனிஷாக ஒரு மெயின்டைன்டு, வெல் மெயின்டைன், க்ளீன்டு ஒரு கேம்பஸாக இருக்குது. அது நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் செம்ம. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி. ஸோ கண்டிப்பாக டயர் 1ல் ரவுண்ட் 1ல் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்க, கட் ஆஃப் அதெல்லாம் அப்புறம் பேசுகிறேன். என்னென்னா, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் இயர்லேருந்து வருது. செகண்ட் இயர்லேருந்து அதுக்கான முனைப்பு வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னா ஆப்டிடியூடு, டெக்னிக்கல் ரவுண்டு, ஜிடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நான் பார்க்குறது ப்ராஜெக்ட் பேஸ்ட் அண்டு ப்ராக்டிக்கல் பேஸ்டு ஸ்டடீஸ். அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் பேப்பராக இருக்கும். விச் மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்காரங்களே வந்து எடுப்பாங்க. இது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் நல்லா இருக்குது இதில். இதுவும் நான் வந்து ஹாப்பியாக நான் பார்க்குறதில்ல. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரிக்டாக லிபரலாக அப்படிலாம் கேட்கும்போது நல்ல ஜாலியான ஃபன்னான ஒரு கேம்பஸ்ஸு. அதே சமயம் அகாடமி வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஓபிஎல்லாம் அடிச்சு போக முடியாது. கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி, ஏன்னா டஃப்னா என்னன்னா இனோவேட்டிவாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர். நம்ம வந்து 12th படித்த மாதிரி இருக்காது. நம்ம படித்தது கண்டென்ட்டை வச்சு அவங்க வந்து ஓனாக கேட்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் அந்த கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். சரிங்களா, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் கிளியர் பண்ணுற கஷ்டம். பட் 180க்கு மேலே நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் படிச்சிருங்க, பயப்பட வேண்டாம். அண்ட் பை த பை ஃபன்னுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. என்னன்னா, ஈவெண்ட்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் வைப்பாங்க. கல்ச்சரல்ஸ் வந்து ஃபேன் ஃபெஸ்ட்லேருந்து எல்லாமே அங்கே நடக்கும். பெரிய பெரிய ஈவெண்ட் நடக்கும். அண்ட் ஆல்சோ கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. நீ வந்து ஸ்போர்ட்ஸ் வேணுமா ஸ்போர்ட்ஸு, செஸ் வேணுமா செஸ்ஸு, இல்லை டான்ஸ் ஆடுறியா, சிங் பண்ணுறியா, இல்லை பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திறமைசாலையை பார்த்து. அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மட்டும் உள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டானுக்கே தனியாக உங்களை வந்து அது நல்லா கவனித்து அந்த மாணவர்களை பெரிய பெரிய லெவலில் கொண்டு போயிடுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த கல்லூரியை பற்றி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் தெரியுது. நெகட்டிவிட்டி எனக்கு தோணலை. ஃபுட்டு வைஸ் வந்து ஹாஸ்டலில் சூப்பர். ஹாஸ்டல் வந்து ஸ்பேசியான ஹாஸ்டல். ஒருத்தர் தங்குறது, 2 பேர் தங்குறது, 3 பேர் தங்குறது, 4 பேர் தங்குறது, ரூமுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹாஸ்டல் தான். பட் ஆனால் வெல் மெயின்டைன்ட் ஹாஸ்டலு. ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்கான ஃபுட்டு செமையாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறாரு, நெகட்டிவாக எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தோணுது. இது மட்டும் தான் நெகட்டிவ். மித்தபடி எதுவுமே நெகட்டிவ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அந்த குவாலிட்டி தரம்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் ஆகும். கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு அட்டானமஸ் கல்லூரி. ஸ்டார்டட் வந்து இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு ஸ்டார்டட் வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணது. NAC A++ கிரேட் வச்சிருக்காங்க. NIRF ரேங்கிங்னா 101 150 பேண்டில் இருக்காங்க. NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சிருக்காங்க. 17 கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் 54 லட்சம் per annum. இது வந்து கிரேட் நம்பர். அண்ட் 850+ கம்பெனிஸ் வராங்க. இது வந்து உண்மையாக சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா MNC கம்பெனி எல்லாமே வராங்க. BPO, KPO, MNC கம்பெனி, கோர் கம்பெனி எல்லாமே வராங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த குரூப் எடுத்து படித்தாலும் பிளேஸ் தான். 93% பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2024. 1,10,000 காலேஜ் ஃபீஸ் பர் இயர். ஒரு வருஷத்துக்கு 1,10,000. பட் கோர்ஸ் வைஸ் மாறும். மேக்ஸிமம் 1,40,000 முடி இருக்கும். அண்ட் 40,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபீ வாங்குறாங்க. 35,000 40,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபீ, அதாவது டே ஸ்காலருக்கு. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1,05,000 வந்து வாங்குறாங்க. ரூமுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா, 2 சீட்டிங் 3 சீட்டிங் அந்த மாதிரி மாறும். சரிங்களா, சரி, இப்போ கட் ஆஃப் வைஸ் 2025 நம்ம பார்த்துடலாமா? ஸோ சிஎஸ்சிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போன வருஷம் கட்டாக பார்க்கணுமா, பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் இந்த கல்லூரியில் 188க்கு மேலே இருக்கணும் பிசி ஓசிக்கு. அண்ட் எம்பிசி பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 186க்கு மேலே இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து அட்லீஸ்ட் 175க்கு மேலே இருக்கணும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ், சிவில் மாதிரி கோர்சஸ், அதாவது ஒரு செகண்டரி பிரான்ச்சஸ் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓசிக்கு அட்லீஸ்ட் 179க்கு மேலே இருக்கணும். அண்ட் பிசிஎம்முக்கு எம்பிஎஸ்சிக்கு வந்து 176க்கு மேலே இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 150 கிலோ இருந்தாலே கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், ரேங்க் வைஸ் பார்க்கும்போது 8,242 ரேங்க்குக்கு சிஎஸ்சி கிடச்சிருக்குது போன வருஷம் க்ளோசிங் ரேங்க். ஆனால் மேக்ஸிமம் கூட சொல்ல மினிமமாக எந்த ரேங்க் இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா 13,382 ரேங்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன்.
பட் மேக்ஸிமம் சாரி இது வந்து க்ளோசிங் ரேங்க் கிடையாதுப்பா, மேக்ஸிமம் ரேங்க்கு, மேக்ஸிமம் அதுக்குள்ளே போகணும். மேக்ஸிமம்னா முன்னாடி ரேங்க் சொல்கிறேன், 8242 ரேங்க் இருந்தால் போகலாம். கம்மியாக பார்க்கும்போது 13382 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி மட்டும் ஏன் சொல்கிறேன், எஸ்சிக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கட்டா பார்த்தாலே தெரியும். எஸ்சி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 57583 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி முடிஞ்சு இசிஇ வந்து டிமாண்டு தான். இசிஇ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரேங்க் 13488, மினிமம் ரேங்க் வந்து 16700. ஸோ எஸ்சி ரேங்க் வந்து 68635. இந்த நம்பர் மாறலாங்க சரிங்களா. ஏடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12745 ரேங்க்குள்ள மேக்ஸிமம் இருக்கணும். மினிமம் லாஸ்ட் ரேங்க் வந்து 16371 வந்தால் சேஃபு. அடுத்து எஸ்சி ரேங்க் வந்து 56388 இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேங்க் மேக்ஸிமம் ரேங்க் வந்து 14530 உள்ளே இருந்துக்கணும். மினிமம் ரேங்க் அதாவது 17532 அதுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் இருக்கணும். எஸ்சி ரேங்க் வந்து 74034. ஸோ இது வந்து நல்ல நம்பர் தான். ஏஎம்எல் வச்சுருக்காங்க, மிஷின் லேர்னிங் வச்சுருக்காங்க, இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 12402 ரேங்க்குள்ளே இருந்து 15323 ரேங்க் மினிமம் ரேங்க்குள்ளே இருக்கணும். அண்ட் எஸ்சிக்கு வந்து 73653 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20563 ரேங்க்லேருந்து 22734 ரேங்க் வரைக்கும் இருக்கணும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91482. ஸோ மெக்கானிக்கல்னு சொல்லி அப்படியே தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பாருங்கள், மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 174 35201 44219 கிடைக்கும். அதே மாதிரி 12991 அப்போவே சொல்லிட்டேன் மெக்கானிக்கலுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37484 ரேங்க்லேருந்து 52746 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,24,706 ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18846 ரேங்க்லேருந்து 21719 ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 80769 ரேங்க்குள்ளே இருந்தால் சேஃபு எஸ்சி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோமெக்கானிக்கல் கிடையாது, பயோமெடிக்கல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26536 ரேங்க்லேருந்து 42600 அதிகபட்சம் 42611 மினிமம் ரேங்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,17,692 ரேங்க் இருந்தால் கிடச்சிரும் இந்த வருஷம். ஸோ அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,660 ரேங்க்லேருந்து 55,240 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிரும். ஏன்னா இந்த ரேங்க் கம்மி ரேங்க், அதாவது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 1,30,966 ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,030 ரேங்க்லேருந்து 38,979 ரேங்க் வரைக்கும், அதான் மினிமம். இது வந்து கம்மி ரேங்க்கு, இது வந்து அதிக ரேங்க். இப்போ செகண்ட் ரவுண்டில் வருமா கேட்டேன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் எஸ்சிக்கு வந்து 1,17,709. இங்கே மெக்கானிக்கல் மட்டும் டவுட்டாக இருக்குது. 12,996ங்கிறது 1,29,096 நினைக்கிறேன். சாரி, எனக்கு இருக்கலாம், ஓகேவா. 1,20,029 அப்படிங்கிறது தாண்டுதுன்னு நினைக்கிறேன். அங்கே தப்பாக எழுதியிருக்காங்க, தப்பாக டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா மெக்கானிக்கலுக்கு ரொம்ப கம்மி தான் சரிங்களா. ஸோ இப்பவும் சொல்கிறேன், இந்த கல்லூரியில் போகிறதுக்கு நீங்கள் வந்து கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது இந்த வருஷம் அதிகம் தான். ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன்ல செகண்டரி பிரான்ச்சஸ்க்கு என்ன, சிஎஸ் பிரான்ச்சுக்கு என்னன்னு. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கேபிஆரை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன காலேஜ் போடலாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த காலேஜ் ரிவ்யூ போடுறதுக்கு ரெடி ஆயிடுவேன். நாளைக்கும் வரும் ரிவ்யூ சரிங்களா, யாருனாலையும் தடுக்க முடியாது. தேங்க்யூ.